Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th standard max term 1 exercise 4.2ல third question பார்க்க போறோம். A farmer has enough food for 144 ducks for 28 days. If he sells 32 ducks, how long will the food last? ஸோ ஒரு ஃபார்மர் கிட்ட 144 டக்ஸ் இருக்கு, வாத்து இருக்கு. அதுக்கான ஃபுட்டு வந்து நமக்கு 28 டேஸ் அவர் வச்சிருக்காரு. ஓகேவா? அந்த 144 டக்ஸில் இருந்து அவர் 32 டக்ஸை வந்து சேல் பண்ணிட்டார். அப்படிங்கும்போது இன்னும் எத்தனை நாட்கள் அவர் வச்சிருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து எக்ஸஸாக வரும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இங்கே லெட் ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் டேஸ் எக்ஸ். ஸோ எத்தனை நாள் அந்த ஃபுட்டு தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன? நம்பர் ஆஃப் டக்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ். ஆக்சுவலாக இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, இங்கே டக்ஸோடைய கவுண்டிங் குறையும் போது நாட்கள் வந்து இன்னும் ஜாஸ்தியாக ஃபுட்டு எக்ஸஸாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ 144 டக்ஸ் இருக்கும்போது அவருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டு 28 டேஸ் வருது. அண்ட் தென் 32 டக்ஸ் வந்து ஒரு சேல் பண்ணிட்டார். அப்போது 144லேருந்து 32வை ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ண நமக்கு ஆன்சர் 112 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? ஸோ 112 டக்ஸ் இருக்கும்போது அவர் யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே டக்ஸோடைய கவுண்டிங் ரெடியூஸ் ஆகிருக்கு இல்லையா? அப்போது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ டக்ஸோடைய கவுண்டிங் கம்மியாகும் போது ஃபுட்டோடைய யூசேஜும் குறையும். அப்போ நாட்கள் இன்னும் ஜாஸ்தியாக தான் வரும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் இங்கே எழுதியிருக்கோம். ஆஸ் த நம்பர் ஆஃப் டக்ஸ் டிக்ரீசஸ் மீன்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீசஸ். ஸோ ஒரு சைடு டிக்ரீஸ் ஆகிருக்கு, இந்த சைடு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட் இருக்கிறதுனால இஸ் ஏ இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன். ஸோ இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனுக்கு என்ன ஃபார்முலா? x1 y1 is equal to x2 y2. ஆக்சுவலாக இங்கே ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த வேல்யூவை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், இந்த வேல்யூவை ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கும் போது x1 y1 அப்படின்னா இங்கே x1 x2 y1 y2. ஓகேவா? இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணும்போது x1 144, y1 வந்து நமக்கு 28, x2 வந்து 112, y2 உடைய வேல்யூ எக்ஸ். இங்கே நமக்கு எக்ஸோடைய வேல்யூ தானே வேணும். ஸோ கூட இருக்கக்கூடிய 112 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும். ஸோ 112 வந்து எக்ஸோட மல்டிபிகேஷனில் இருக்குது. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இன்னொரு சைடு மூவ் ஆகும்போது அது டிவிஷனாக மாறிடும். இப்போ இந்த வேல்யூஸை நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸோடைய வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? 2 டேபிளில் க்ராஸ் பண்ணலாமா? 1 டைம், இங்கே 4 டைம். இங்கே 2 டேபிளில் க்ராஸ் பண்ணோம்னா 5 2s are 10, ரிமைனிங் 1 12, 6 டைம் 12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ 7th டேபிளில் இதை க்ராஸ் பண்ணலாம். ரெண்டுமே 7th டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ 7th டேபிளில் 2 டைம், இங்கே 56 வந்து 7th டேபிளில் 8 டைம், 8 7s are 56. அகெயின் 2 டேபிளில் 1 டைம், இங்கே வந்து 4 டைம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? தென் 4th டேபிளில் 4 1 டைம், இங்கே 3 டைம் வந்து 12, ரிமைனிங் 2 24 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 6 4s are 24. ஸோ ரிமைனிங் என்ன வேல்யூஸ் இருக்குது? 36 மட்டும்தான் இருக்குது இல்லையா? ஸோ 36 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? ஃபுட்டு வந்து எத்தனை நாளைக்கு இன்னும் எக்ஸ்டெண்டாக இருக்கும் அப்படின்னு தான். ஸோ தேர்ஃபோர் ஃபுட் லாஸ்ட் ஃபார் 36 டேஸ். ஸோ 112 டக்ஸுக்கு அந்த ஃபுட்டு வந்து இன்னும் எத்தனை நாள் கழிச்சு முடியும்? 36 டேஸ் கழிச்சு முடியும். ஓகேவா? இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.